இந்த வயசுல திருவடிக்கு இப்படி ஒரு செட்டப்பா? அப்பன் புத்தி இவனுக்கு அப்படியே இருக்கே பாட்டி. அப்படின்னா நீங்க நம்பர் 2வா? அரஞ்சண்ணா நான் தான் நம்பர் 1. அது இருக்கட்டும் பாட்டி. அந்தஸ்து அந்தஸ்துன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணார, இப்ப எங்க போச்சு இவரோட அந்தஸ்து? இவனை இப்படியே விடக்கூடாது, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி ஆகணும். நான் முடிவு கட்டுறேன் பாட்டி. அப்பத்தான் கணேசனுக்கும் மாலதிக்கும் கல்யாணம் நடக்கும். அது வரைக்கும் மாலதிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. பாட்டி, நீங்க எங்க கூட ஒத்துழைப்பீங்களா பாட்டி? எதுவா இருந்தாலும் சொல்லுங்கடா, நான் கண்டிப்பா ஒத்துழைக்கிறேன். அப்போ கவனமா என் பிளான கேளுங்க. நாம என்ன பண்றோம்? சித்தப்போ, இந்த வீட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எந்த அறிவு கெட்டவனும் நடு வீட்டுல மாடிய கட்டிட்டா அடிக்கடி கண்டவன் கண்ணெல்லாம் பட வேண்டி இருக்கு. எனக்கும் அதுதான் தொல்லையா இருக்கு. திருவிடி வா வா உட்காரு. என்ன வாசனை தூக்குது? குருமா. அடேங்கப்பா, என்ன குருமா இன்னைக்கு டாப்பா இருக்குதே. இந்த மாதிரி குருமாவை நான் எங்கேயோ சாப்பிட்டுருக்கேனே. ஆமா, இப்படி நல்ல குருமா பண்ண நீ எப்ப கத்துக்கிட்ட? பண்ணினது பாட்டி இல்ல, புதுசா வந்திருக்க சமயக்காரி. சமையல்காரியா? ஆமாண்டா, மொத்த வேலையும் 10 நிமிஷத்துல முடிச்சுட்டா. கூப்பிடுறேன், பாக்குறியா? எம்மாடி இங்க வா, என் மகன் உன்னை பாக்கணுங்கிறான். வா, சும்மா வா, பயப்படாத. திருவிடி, இவதான் சமயக்காரி. பாரு. என்னடா என்ன? மிளகாய கடிச்சிட்டேன். சப்பாத்தில ஏதுடா மிளகா? இந்த தக்காளி ஒரே காரம். தக்காளி காரமா? உளராத, உட்காரு. பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ. என்னங்கடா பாட்டு? பாட்டு இல்ல, வேட்டு. நீங்க சாப்பிடுங்க. இத வரமா, நம்ம வீட்டுக்கு சமையல்காரி எல்லாம் தேவையில்லை. முதல்ல இவளை வெளியே அனுப்பு. என்னது வெளியில அனுப்புறதா? நல்லா இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு கொண்டாந்துருக்கோம் சமையலுக்கு. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல? நீ ஏன் ஆடுற? வழிக்கிடுச்சு. என்னம்மா பொண்ணு கேக்குதே, கல்யாணம் ஆகல? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? ஆகலமா? ஆகலையா? ஏன்டா கணேசா, கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறா ஆகலங்கிறா, ஒண்ணுமே புரியலையே. பாட்டி, ஒருவேளை இந்த அம்மாவோட புருஷன் இவங்களை விட்டுட்டு எங்கேயாவது ஓடிப்பானோ இருக்கும். உங்களுக்கு ஏன்டா அந்த கதையெல்லாம்? கத்துற? நீதான் என்ன கத்த வைக்கிற. முதல்ல இவளை வெளியே அனுப்பு. இவளை பார்த்தாலே எனக்கு எரியுது. ஆமா பாட்டி, எனக்கு கூட இவளை பார்த்தா என்னமோ சந்தேகமா இருக்கு. இது பாருமா, வாய்க்கு வந்தபடி பேசாத. எனக்கு ஒரு புருஷன் இருக்காரு, அவர் பெரிய கோடீஸ்வரர். கேட்டியாடா திருவடி? இப்பதான் கல்யாணம் ஆகலைங்கிற, அதுக்குள்ளயும் புருஷன் கோடீஸ்வரங்கிறா. எங்கம்மா விவரமா சொல்லு. இந்த விவரமெல்லாம் நமக்கு தேவையில்லை. முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. இன்னைக்காவது ஒரு பெரிய லேபர் ப்ராப்ளம் வரும். போடா டேய், எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ போம்மா போ. ஏன் பாட்டி, நீ சமயக்காரி வச்சிருக்கிறத பத்தி அப்பா கிட்ட சொல்லலையா? ஆமா, வச்சுக்கும் போது எல்லாரும் சொல்லிட்டு தான் வச்சுக்கிறாங்களாக்கும். சித்தப்பா, யாரோ கோன்னு கதறி அழுதுட்டு போறோம் காலில் விழ. நான் தான் உங்க இம்சை தாங்க முடியாம. ஆமா, ஆடி எப்ப முடிய போகுது? ஆடிய ஆட்டம் என்ன? நான் இங்கிருந்து போகணும், அவ்வளவுதானே? ஆமா. கிட்ட வாங்க. என் கயிற்றுல தாலி கட்டிடுங்க, நான் உடனே போயிடுறேன். இத பாரு, உன்னை எல்லா வசதியோட குறிஞ்சிப்பாடியில குதூகலமா தானே வச்சிருந்தேன். ஏன் இங்க வந்த? குடிசையில இருந்தாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன். இது குடிசை இல்லையே, பங்களாவாச்சே. இவங்களை காட்டி கொடுக்கத்தான் கூட்டிட்டு வந்தியா? ராமர் இருக்கிற இடம் தான் சீதை கையோட்டி. ராமாயணத்தை பத்தி நீ பேசாத. அந்த உதாரணம் எல்லாம் நம்ம உறவுக்கு ஒத்து வராது. நான் சொல்றத கேளு நீ. ஏம்மா, நீதான் புதுசா வந்த சமையல்காரியா? ஆமாங்க. ஆமா ஆமா, புது சமயக்காரியாச்சா? சாமான் எல்லாம் நல்லா கழுவுதா, கழுவினதெல்லாம் நல்லா கவுக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏங்க, நீங்க அவரோட தம்பியா? ஐயோ, நான் என்ன அவ்வளவு அசிங்கமா இருக்கிறேன்? நான் யாருன்னா, இவரு பொண்ணு மாலதிய என் அண்ணன் பையனுக்கு கட்டி வைக்கலான்னு வந்தேன். அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, யோ, உன் கதை தான் கண்டல் ஆயிடுச்சுல, அப்புறம் ஏன் கண்ட அவங்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கிற? அப்ப வேண்டான்றியா? அந்த குப்பைய விட. எப்பா, நீ நல்லா சமைப்பியாமே, பாட்டி சொன்னாங்க. மாடிக்கும் வந்து எங்களுக்கும் சமைச்சு கொடு. கண்டிப்பா தரேங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொல்லிடுங்க, சமைச்சு தந்துடுறேன். ஆமா, இவர் பெரிய லார்டு லபக்குதாசு.
வேளா வேலைக்கு நானா விதமான சமையல் பண்ணி சாப்பிட்டு பழக்கம். மூஞ்சி மோர கட்டிக்கு சமையல்காரி தேவைப்படுதா? இந்த பாரு, மாடி பக்கம் போக நினைச்ச நடக்கிறதே வேற. நீ யாரு அதை சொல்றதுக்கு? அம்மா, நீ மாடிக்கு வர்ற, சமைச்சு தர, எங்க கூடவே ரூம்ல தங்குற. இந்த பாரு, நீ மாடிப்படியில கால வைக்க நினைச்ச மாடி இருக்கும். மாடிக்கு போற படியை இடிச்சிருவேன். அப்புறம் நீ எப்படி ஏறுவே இறங்குவ? கைத்துல ஏறுவேன், கைத்துல இறங்குவேன். உன்னை பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது. நீ வா. முடியா, இன்னும் பாயிண்ட்டுக்கா வரல, பேசிட்டு தான் வருவேன். அம்மாடி ஆவி, ஐயோ, முடியா, வரமாட்டேன், வரமாட்டேன்.